இசையா நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க. உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே. கரங்களை உயர்த்துங்க பார்க்கல, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை மட்டும் நாங்கள் நேசிப்போம்ப்பா, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். ஓ உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே. முடிந்தார் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. சத்தமாய் ஓம் சந்நிதியில் முழங்காலிலே பிரார்த்தரமசே உம் பாதையில் நான் நடந்திட்டார், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில், உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் அல்லேலூயா, துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஓம் சந்நிதியில் முழங்காலில். சொல்லிக்கொண்டே இருங்க, சொல்லிக்கொண்டே இருங்க. ஓம் பாதையில் நான் நடந்திட்டார், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. கரங்களை உயர்த்தி இப்படி சொல்லுங்க பார்க்கலாம். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆற்றல் மிக்கது, ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த நாள்ல? அவருடைய ஒரு வார்த்தையை நம்பி இந்த நாள்ல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய ஒரு வார்த்தையை நம்பி உட்கார்ந்து இருக்கிறேன். ஆபிரகாமை குறித்து பாருங்க. ஆபிரகாம் நிறைய கடவுளுடைய சிலைகளை செய்த ஒரு மனிதன் தான். ஆனாலும் ஆண்டவருடைய சத்தம் வித்தியாசமான சத்தம் என்று அவருடைய அந்த ஒரே ஒரு வார்த்தையை நம்பி தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய கோத்திரத்தையும் தன்னுடைய எல்லா சந்ததிகளையும் விட்டுட்டு ஆபிரகாம் தனியா வர்றாருன்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பலன் உண்டுங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னபடி சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி உருக பண்ணுகிறார். அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒரு நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் நல்லா வலதுகை உயர்த்துங்க பார்க்கலாம். வலதுகை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. என் ஆற்றல் மிக்கது, ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. என் நம்பிக்கைக்கு உரியவரே, என் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூக நம்புகிறே,
வசனம் நம்பிக்கைக்கு உரியவர், நம்பிக்கைக்கு உரியவரே. நம்பி வந்து உம் சமூக